மார்னிங் 8 o'clock வந்துட்டோம். ஒரு சுத்தமா ஆர்கனைஸ்டாவே இல்ல எதுவுமே. ரொம்ப வேர்ஸ்டா இருக்கு. நேத்தி வந்தாக்கா 180 190 இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் 8 o'clock வந்தாக்கா கரெக்டா இருக்கும்னு பார்த்தோம். இன்னைக்குமே ப்ராப்பரா ஒரு 2 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. எவ்வளோ வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 10 ஸ்டால்ஸ் மாதிரி போட்டுடலாம். ஆர் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கிரவுண்ட்ஸ் ஏதாவது வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணலாம். எவ்வளோ பெட்ஸ் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். அதுவும் இங்க இந்த ரோடு ரெசிடென்ஷியல் ரோடு ஃபுல்லா நாசி. இப்போ என்னதான் நாங்க பெட்டு வச்சிருந்தாலும் ஃபுல்லா ரோடே இதுவா இருக்கும்போது யாருக்குமே ரெசிடென்ட்ஸ்லாம் ரொம்ப சஃபகேட் ஆயிருப்பாங்க. அவங்களால வெளியவே வர முடியல. பிளஸ் அவங்க ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கார்பரேஷன் கிரவுண்ட்ஸ் ஏதாவது பண்ணிருக்கலாம். பிளஸ் இப்போ இது முடிச்சாச்சு. இதுவே ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். இதுக்கப்புறம் இந்த சிப்பை ரெஜிஸ்டர் பண்றது அதை விட பெரிய கியூ நிக்குது. அது மோர் தென் 1 hourக்கு மேல நிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்றது, ஒரு பெட்டை வச்சு இது பண்றதை விட இதுதான் ரொம்ப வேர்ஸ்டா அவங்க பண்ண மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் இன்னும் நல்லா திங்க் பண்ணிருக்கலாம். ஒரு பப்ளிக்கா நாங்களே இவ்வளோ யோசிக்கிறோம். கவர்மெண்ட் அது யோசிக்கவே இல்லை. ரொம்ப டைமும் ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பீப்புள் என்ன அவ்வளோ பெரிய ஹியூஜ் வேல்யூ ஃபைனா போடுறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை முடிச்சிடலாம். எவ்வளோ லேட் ஆனாலும் நேத்தி வந்தோம் இன்னைக்கு வந்தோம். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. மோர் தென் 200 டோக்கன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ஆர்கனைஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணீங்க? அதான் அதான் டாக் இன்னும் சாப்பிடவே இல்லை. இங்க இவ்ளோ பெட்டு பாக்குறதுனால டாக் தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது. ஸோ அவனை வச்சுட்டு இப்போ இந்த ப்ராசஸ் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நாங்க வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனாலும் இன்னும் வீட்டுக்கு போக முடியல. ஏன்னா இந்த போட்ட இதை QR கோடு அவங்க மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கு மோர் தென் 1 hour நிக்கிறாங்க பீப்புள். அது எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. அவன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடலாம். அவனால நாங்களும் சாப்பிடல. பிளஸ் இப்போ லஞ்ச் எப்படி சாப்பிடுவான்னு தெரியல. அதுல ரொம்ப பயந்துட்டாங்க பெட்டு இவ்வளோ இதுவா இருக்கிறதுனால. ப்ராப்பரா அட்லீஸ்ட் ஒரு பிரைவேட் வெட்டினரி டாக்டர்ஸ் கிட்ட கூட கொஞ்சம் ப்ராப்பரா கொடுத்திருந்தா கூட இது ஒழுங்கா நடந்திருக்கும். எங்களோட வெட்டினரி டாக்டர் கிட்ட கேட்டப்ப கூட அவங்க இல்ல கவர்மெண்ட்ல தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பெட்டரா பண்ணிருக்கலாம். ஆஸ் அ பப்ளிக்கா நாங்களே இவ்வளோ திங்க் பண்ணும்போது இன்னும் நிறைய திங்க் பண்ணிருக்கலாம். எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க வெட்டினரி டாக்டர்ஸ். டோட்டலா எல்லாரோட டைம் எனர்ஜி எல்லாமே வேஸ்டா இருக்கு. 6 லொகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. பட் அதில் ப்ராப்பர் அட்ரஸிங் இல்லை. எந்த ஏரியாவுக்கு எந்த லொகேஷன் போகணுன்ற டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நான் அயப்பாக்கம்லேருந்து வந்திருக்கேன் இங்கே. ஓகேங்களா, ஆல்ரெடி எல்லாமே வேக்சின் பண்ணியிருக்கு. ஸோ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு இருந்திருந்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பிரச்சனையே இல்லை. ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சிப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை வேக்சினும் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போ 1 week எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட்னா டெய்லி பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நாளைக்கு சிப் இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். காலைல இங்கே ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆயிருக்கு. வரைக்கும் எனக்கு இந்த கண்டென்ட் தெரியறதுக்கே 1 hour ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறேன். நாளைக்கு தான் பண்ண போகிறேன். தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.